அரசியல் அமைப்பு பாகுபாட்டை நீக்கும் சிலுவை நம்முடைய சிலுவை. எனவே இந்த சிலுவை குறித்து நாம் தியானிக்கின்ற வேளையில ஆண்டவராகிய இயேசு இந்த சட்ட அடக்கல் முறையை இந்த மறையின் வேதத்தின் வழியாக எப்படி நீக்க, சிலுவையின் வழியாக எப்படி சரி செய்ய ரெண்டு காரியங்களை அவர் செய்தார் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். ஒன்று, அவர் ஊழியம் செய்ய வந்தார். எதற்காக வந்தார்? ஊழியம் செய்ய வந்தார். இரண்டாவதாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஊழியம் செய்ய வேண்டும், நாம் ஜீவனை கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த ஒரு சட்டத்தினுடைய, கிறிஸ்துவ சட்டத்துக்கு ஒரு சித்தாந்தமாக இருக்கிறது. அந்த நாட்களிலே சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை எதற்காக பின்பற்றினார்கள் என்று பார்க்கின்ற வகையிலே, யூத மத அந்த சம்பிரதாயத்தினுடைய கலாச்சாரத்திலே ரோமர்கள் அவர்கள் அதிகமாக அரசியலிலும், கிரேக்கர்கள் ஞானத்திலும், யூதர்கள் சமயத்திலுமாக இவர்கள் அந்த இடத்துல மூன்று காரியங்களும் இணைந்து அரசாட்சி செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையிலே சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை இதற்காக பின்பற்றினார்கள். யூத குருமார்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், சதுசேயர் இவர்கள் மாத்திரமல்ல, இவர்களாலே கலிலேயர், சமாரியர், யூத மார்க்கத்திலே அமைந்தவர்களும் யூதர்களும் புறஜாதிகளும் கூட சரியாக நடத்தப்படவில்லை. அந்த சூழ்நிலையிலே தானே யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறப்பார்ந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறக்கூடிய நாட்கள் அந்த நாட்களிலே. எனவே எல்லாரும் யூத ராஜா வருவார், யூத ராஜசிங்கம் பிறப்பார் என்று சொல்லி காத்து கொண்டிருந்த அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. ஆனால் அவர் ராஜாவாக பிறக்கவில்லை. ஒரு சாதாரண ஒரு இடத்துல பிறந்தபடினாலே ஒரு கூட்டத்தார் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒரு கூட்டத்தார் ஏற்றுக்கொள்ள சிந்திக்கிறார்கள், யோசிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இந்த சீஷருடைய எதிர்பார்ப்பு என்ன? இஸ்ரவேலின் ராஜாவாக இயேசு கிறிஸ்து ஒரு தனி ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அந்த ராஜ்யத்திலே நாங்கள் சீஷர்கள் பிரபுக்களாக ஆளுகை செய்யும் வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்றினார்கள். சோ இதுல ரெண்டு விதமான ஆளுகையை இங்கு நாம் பார்க்கின்றோம். முதலாவது ஒரு ஆளுகை என்ன? அடக்குமுறை ஆளுகை. யூத அதிகாரம் சட்ட திட்டங்களினாலே பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசாரியருடைய சட்ட திட்டங்களாலே சபைக்குள்ளாக அந்த ஆராதனைக்குரிய காரியங்களிலே அநேக அடக்குமுறைகளை அவர்களுக்கு இச்சித்ததை அவர்கள் நிறைவேற்றி கொண்டு வந்தார்கள். அந்த நாட்களிலே சபைக்குள்ளாக, ஜெப ஆலயத்திற்குள்ளாக பலவிதமான பாடுகளை அங்கிருக்கிற யூதர்கள் அவர்கள் அனுபவித்துக் கொண்டு வந்தார். இந்த சூழ்நிலையிலே தானே இயேசு கிறிஸ்து உள்ளே வருகிறார் ஆலயத்திற்குள்ளாக. சீஷர்கள் அங்கு அவர்களை பின்பற்றுகிறதை பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய இந்த போதிக்கும் ஆளுகை என்பது இரண்டாவது ஒரு ஆளுகை. முதலாவது ஆளுகை யூதருடைய ஆளுகை. அது சட்ட திட்டத்தினாலே நசுக்கக்கூடிய ஆளுகையாக இருந்தது. ஆனால் கிறிஸ்து போதிக்கும் ஆளுகை என்ன? ஊழியம் செய்ய வேண்டும், ஜீவனை கொடுக்க வேண்டும். அந்த ஒரு அன்பின் போதனையை இவர்கள் இந்த சட்ட திட்டத்தினுடைய அடக்கல் முறைக்கு காரணமானவர்களை இந்த போதனையை கொண்டு அவர்களை அவர் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துவதை பார்க்கிறோம். இதுல முதலாவது ரெண்டு வாலிபர்கள் ஆளுகையின் அதிகாரத்தை கேட்கிறார்கள். வாசிக்கட்ட இந்த வேத பகுதியில் 35வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபும் யோவானும் ஆமா, அவங்க என்ன கேட்கிறாங்க? ரெண்டு காரியங்களை, ஒருவன் வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ ராஜாவா ஆகின்ற வரையில நாங்க பிரசிடென்டா இருக்கணும், மந்திரியா இருக்கணும், ஆளுகை செய்யணும். இன்றைக்கு அதுதான் நடக்குது சபைகள்ல. நான் இதுவா இருக்கணும், நான் அதுவா இருக்கணும், என் கையில தான் கண்ட்ரோல் இருக்கணும். எல்லா சபையிலும் தான் பிரச்சனைகள். அது பெந்த கோஸ்தா இருக்கட்டும், முந்த கோஸ்தா இருக்கட்டும், வேகாத கோஸ்தா இருக்கட்டும், எல்லாருக்கும் தான் பிரச்சனை. எங்க ஆரம்பிச்சது? சீஷருடைய காலத்திலேயே ஆரம்பித்தது. இந்த சட்ட திட்டங்கள்
கண்ட்ரோல்ல வைக்க வேண்டும். ஏனென்றால் யூத அந்த புறஜாதிகள் மிகவும் பாடுபட்டார்கள். அதிலிருந்து வெளியே வர வேண்டுமா, யூத ராஜசிங்கம் வர வேண்டும். அவர்கள் காலத்தில் நாங்கள் ரோமர்களை கிரேக்கர்கள் நாங்கள் ஆளுகை செய்வோம் என்கிற ஒரு சிந்தனை மாம்சத்தில் இவருக்கு உருவானபடியினாலே உறவுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் சீசுத்தத்திலே ஆண்டவர் அவர்களை உருவாக்குகிறார். நாம் ஒவ்வொருவரும் நாம் அப்படிதான் இருக்கிறோம். மாம்சத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் நாம் குறைவுபட்டவர்களாக ஆளுகை செய்ய வேண்டும், அதிகாரம் செய்ய வேண்டும், ஒருவர் அடக்க வேண்டும் என்கிற சிந்தனையிலே நாம் வருகிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகின்ற பொழுது கிறிஸ்து நம்மையே, நம்முடைய சட்டத்தையே அவருடைய கிருபையினாலே, அவருடைய அன்பினாலே, அவருடைய மன்னிப்பினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நம்மை நம்முடைய ஆளுகையுடைய அந்த சிச்சுவேஷனை வித்தியாசமாக மாற்றுகின்றார். அல்லேலூயா. எப்படி மாற்றுகிறார் பாருங்க. சீசுத்துவத்திலே உருவாக்குகிறார். இந்த மறை நீக்கும் சிலுவை வேதத்தின் வழியாக சீஷர்களாக உருவாக்குகிறார். எப்படி குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். பாடுறார் இல்லைங்களா? குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல பரன் ஆவியில் மகிழ்வோம். இது புசிப்போம் குடிப்போம். நமக்கு என்ன கிறிஸ்துமஸ் தான் இதுதான் இல்லையா? ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து நம்ம சீஷரா மாறணும். வெறும் புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல, பரன் ஆவியிலே மகிழ்வோம். பரன் ஆவி என்று சொல்லுகின்ற வேளையில கொஞ்சம் வரீங்களா? இப்ப எனக்கும் ஐயர்வாளுக்கும் ஒத்து வரல. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் கட்டிப்புடி வைத்தியம். என்ன வைத்தியம்? அது ரொம்ப முக்கியமான காரியம். தேங்க்யூ ஐயா. இந்த நரிக்குறவர்கள் மத்தியில் நாங்கள் பயிற்சி கொடுக்கின்றோம். ஒரே தெருவிலே இந்த பக்கம் ஒரு சபை, அந்த பக்கம் ஒரு சபை, ரெண்டு பேரும் நரிக்குறவர்கள் கிட்டத்தட்ட 8 வருஷம் பேசாம இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 8 வருஷம் பேசாம இருந்தாங்க. இந்த பயிற்சியை நான் கொடுத்த மாத்திரத்திலே அவர்கள் அந்த 3 நாள் பயிற்சியில முதலாவது நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி அதை முடிக்கின்ற வேளையிலே அங்கே நான் கற்றுக் கொடுத்த கட்டிப்புடி வைத்தியம். அதனால் நீங்கள் யாரு இங்கே நீங்கள் ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், வாசிக்கலாம், எல்லாத்தையும் முன்னால் இருக்கலாம். ஆனால் அங்கு போகின்ற வேளையிலே அங்கு ஒரு வாசல்ல நிற்பார். யாரு? யாருக்கிட்ட நம்ம விரோதமா இருக்கிறோமோ, யார்கிட்ட பேசாம இருக்கிறோமோ அவங்க அங்க நிற்பாங்க. ரெண்டு என்ன பாட்டு பாடுவாங்க? வாசலடை நின்று ஆசையாய் தட்டும் இயேசுவுக்கு உன் உள்ளம் திறவாயோ. போதும். அதை இங்கேயே நம்ம பாடுறோம். எதுக்காக? நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி. இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார், எதிர்பார்த்தார். நம்முடைய கேரக்டர் சேஞ்சஸ், குணங்கள் மாற்றப்படுகிறது. நான் கிறிஸ்தவனாக உள்ளே வந்தேன், நான் சீஷனாக மாற்றப்படுகிறேன். சட்டம், உலக பிரகாரமான சட்டம் கிறிஸ்தவர். ஆனால் சீஷத்துவம் என்பது மறையிலே உருவாக சிலுவைக்குரிய ஒரு சட்டம். எனவே அந்த 2 பேரும் அவர்கள் உறவுக்கு முதலிடம் கொடுத்து எங்களை தலைமை தத்துவத்தில் உங்க பக்கத்துல எங்களை உட்கார வைக்கின்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவன் ஊழியம் செய்ய வேண்டுமானால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின். தன் சிலுவை எது? இவர் பார்த்தா எனக்கு ஆகும். அப்போ அவருக்கு நான் அன்பை செலுத்தி அவரோடு கூட நான் கடந்து செல்வதால் மறை காட்டும் சிலுவையின் சட்டம். எனவே கர்த்தர் என்ன செய்றாரு? அதன் வழியாக சீஷருடைய நோக்கத்தையும் அவருடைய அதிகாரத்தன்மையையும் அந்த ஆளுகையையும் நீங்கள் கிருபைக்குள்ளாக, மன்னிப்புக்குள்ளாக, அன்புக்குள்ளாக அங்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி இவருக்கு என்ன பெயர் இருக்கிறாரு? போர்னகேஸ், இடி முழக்கத்தின் பிள்ளைகள். அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்குன்னா உலக பிரகாரமான இடி முழக்கம். என்ன இடி முழக்கம்? என்ன இடி முழக்கம்? டாம் டீம் டூம் நீயா நான் டன் 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 டன். ஆனா அங்கிருந்து எங்க வந்துட்டோம்? இங்க மன்னிப்புக்குள்ள. இங்க என்ன இடி முழக்கம்?
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு இருந்தவங்க வசனத்துக்குள்ள வந்து இந்த சட்ட திட்டங்கள் நம்மை உருவாக்குகிறது சீஷர்களாக. யாராக உருவாக்குறது? யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. எப்படி கிறிஸ்தவர் பெயர் வந்தது? அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள். ஆமா, அந்தியோகியாவில் இந்த சர்ச் ஆஃப் ஆந்தியோக். அந்த சபை யார் உருவாக்குனா? சீஷர்கள் தான் உருவாக்குனாங்க. எனவே அந்த சீஷருடைய நோக்கத்தை கர்த்தர் எப்படி மாற்றுகின்றார்? அங்கு இடி முழக்கத்தின் பிள்ளைகளாக. அப்போ சபை என்பது இடி முழக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த சட்ட திட்டத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக என்ன சொல்றார்? 39ஆம் வசனம் வாசிங்க. 39. அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஞானஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆமா, அவங்க ஞானஸ்தானத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. நான் குடிக்கும் பாத்திரத்துல, ஆமா, நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். அவர் சொல்றது ரொம்ப லாஜிக்கா சொல்றாரு. யாருக்கிட்ட மாட்டீங்க, குருமாருக்கு மாட்டிக்காதீங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? 2 விறகு பொறுக்கிறீங்க. எத்தனை? நானும் என் பிள்ளையோ சாப்பிட்டு சாவ போறோம், மறிக்கிறது வேற, செத்து போறோம், ஒண்ணுமே இல்லாம. ஐயர்வார் என்ன சொல்லிட்டாரு? உங்கள் வார்த்தையின்படியாக கடவுது, ஆனாலும் அதில் முதல்ல எனக்கு ஒரு பண்ணி கொடு. அந்த அம்மாவும் பண்ணி கொடுத்தாங்க, இவரும் சாப்பிட்டாரு. இந்த அம்மா மாத்திரம் எல்லாம் அவன் குடும்பத்தாரெல்லாம் வந்துட்டாங்க. அவளும் அவள் வீட்டாரும் வாசிக்கிற நேரத்தில் எல்லாம் திருப்தியான. கடைசியில் தான் போச்சு யாருக்கு? ஒரே ஒரு பையனுக்கு, அவங்க ஒரே ஒரு மாமானுக்கு எடுத்துன்னு போய் சேர்ந்துட்டான். இப்பதான் இந்த அம்மாவுக்கு உணர்வு வருது. என்னன்னு? என் பாவத்தை நினைக்க பண்ணவும் என் பிள்ளையை சாக பண்ணவுமா வந்தி. எதனால கேட்டேன்? நோரால கேட்டேன். இந்த அம்மா என்ன சொன்னாங்க? நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு. இங்க இவங்க 2 பேரும் தேவையா இந்த வார்த்தை? ஐயா, உங்க பக்கத்துல லெஃப்ட்ல ரைட்ல நாங்க உட்காந்துக்கிறோம். அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஓகே ஓகே கேரியா, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? 2 காரியத்தை கொடுக்குறேன். என்னன்னு? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நான் பெரும் ஸ்தானத்தை. என்ன குடிச்சாரு? கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். அப்புறம் என்ன ஸ்தானம்? சிலுவை சுமந்த உருவம். ஆமா, அடி உத நிர்வாணமாக்கும்படியாக. அப்போ இப்படிப்பட்ட துன்பத்தின் மத்தியிலே திருச்சபையானது தேவனை துதிக்கவும் அற்புதங்களை நினைத்தும் அவர்கள் என்ன செய்யணும்? பாடினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள்ல அந்த 12ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கின்ற வேளையிலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தினான். 1ஆம் வசனம் வாசிப்போம். 1-2. காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். ஆமா, யாருங்க இந்த யாக்கோபு? யாரு? எந்த சீசனு? என்ன கேட்கிறாரு அவரு? யார் வந்தது? யாக்கோபும் யோவான் என்ன கேட்கிறாங்க? உங்க பக்கத்துல நாங்க உட்காரணும். எங்க உட்காரணும்? முதல்ல எந்த இடம்? சிறைச்சே. ஃபர்ஸ்ட் மேட்ரு. முதலாவது திருச்சபையிலே ஏரோதினாலே கொலை செய்யப்பட்டான் யாக்கோபு. தேவனுடைய பிள்ளையே, நீ நிறைய பேருக்கு ரொம்ப ஆசை முன்னால வர்றதுக்கு, எல்லாத்தையும் நான் ஆளுகை செய்யணும், இது பண்ணணும், அது பண்ணணும். இந்த இயேசு கிறிஸ்து கையில ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருக்காரு பாருங்க. பார்த்துருக்கீங்களா? யாருக்கு ஆசை கையில தூக்கி வச்சுக்கணும்னு? யாருக்காவது ஆசை இல்லைதா என்ன கூட மாடு தூக்கி வச்சுக்கணும்னு? இயேசு கிறிஸ்து கையில ஆட்டுக்குட்டி போல அவர் கையில இருக்கணும். ஆனா இந்த ஆடு ரொம்ப கீழ்ப்படியாத ஆடு, அடங்காத ஆடு.
அதுக்கு யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப்? பன்னியோட ஃப்ரெண்ட்ஷிப். யாரோட? பன்னியோட. பன்னி வெள்ளையா இருக்குது, இது கருப்பா இருக்கிறதுனால அந்த சின்ன குட்டியில 2 பேரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஷிப்பா. அப்போ பன்னி சொல்லிச்சான், வா வா நம்ம ஜாலியாக சிட்டியை சுற்றி பார்க்கலாம், இங்கே நம்ம காட்டிலேயே சுற்றிக்கிட்டு இருக்குமேன்னு. ஆனாலும் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, நடத்துகிற அந்த மேய்ப்பர் சொல்கிறாரு, அந்த பன்னி கூட சேராது, அது பண்ணி தான். ஆனாலும் கேட்கல இந்த ஆட்டுக்குட்டி. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு ஒரு நாள் இந்த பன்னிக்குட்டி என்ன சொல்லிச்சு, வா நம்ம சிட்டிக்குள்ளே போயிடலான்னு கூப்பிட்டு போயிடுச்சு. போனோடனே பெரிய பெரிய லாரி எல்லாத்தையும் பார்க்குது. இந்த ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம இன்னும் போய் அந்த கிராமத்தில் காட்டில் இருந்துமே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. எதில் பெரிய லாரி வருது, 18 வீல் 24 வீல் லாரி பெருசாக வருது. வழியில் ரோடு, சின்ன ரோடு, பக்கத்தில் என்ன இருக்கு, கட்டர், சாக்கடை போகுது. பண்ணி சொல்லிச்சு, வா உள்ள குதிச்சிடலாம். இதுக்கு வேற வழி தெரியல, 2 பேரும் குதிச்சிட்டாங்க. பண்ணிக்கு ரொம்ப சந்தோஷம். வழி தப்பி நான் தீர்ந்தேன், அவ படியதை சும்மா. யார் பாடுறது? ஆட்டுக்குட்டி பாடுறது. இன்னைக்கு இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சட்டதிட்டங்கள் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துகிறது. நமக்கு என்ன செய்யணும்? ப்ராஃபஸி. அவர் கை வச்சா, இவர் கை வச்சா அற்புதம். இங்க போன்ல ஜெபம், அங்க போன்ல ஜெபம். நீங்களே உங்களையும் என்னையுமே அவர் யாரா மாத்திராராம்? பாட்டு மாத்திரம் பாடுறோம். லேவியராக ஆசாரியராக உமக்கென தெரிந்து கொண்டேன். ஆனா அவர் லேவியர் ஆவரத்துல, ஆசாரியர் ஆவரத்துல அவிசுவாசியா தான் இருக்குது. விஷ ஊசி போட்டுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்குதான் சட்டத்திட்டம். மறை காண்பிக்கும் சிலுவையின் சட்டத்திட்டம் என்ன? ஒருவர் நேசிக்கணும், ஒருவர்கிட்ட அன்பு கூறணும். யாக்கோபு முதல்ல என்ன செஞ்சாரு? இவர் கேட்டாரு, வலது பக்கத்துல இடது பக்கத்துல ஒருத்தன்னு, சரிப்பா உங்களுக்கும் அந்த 2 கிஃப்டை தரேன்னாரு. முதல் கிஃப்ட்னா சிறைச்சேதம் பண்ணப்பட்டான். ஃபர்ஸ்ட் மேட்டர், முதலாவது. தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்காக நாம் ஜீவனை தர ஆயுதமாக இருக்கிறேன். கடந்து போகட்டும். உனக்காக அவர் மரித்திருக்கிறார், அவருக்காக நீ என்ன தர ஆயத்தமாக இருக்கிறாய். எனவே அங்கு முதலாவது அந்த ஏரோது அரசனார் கிபி 44 அவர் முதல்ல பட்டயத்தில் கொல்லப்பட்டார். அந்த ஆட்டுக்குட்டி என்ன ஆகி போச்சு? மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓடி போச்சு. ஆட்டுக்குட்டி அங்கேயே அதுக்கு ஜம்ப் பண்ண தெரியல, உள்ளே நிற்கிது. மெயின் சாயங்காலம் கவுண்ட் பண்ணால் 1 மிஸ்ஸு. அப்புறம் பார்த்தா யாருக்கு தான் போயிருக்கணும்? அந்த பிரதரோடு தான், அந்த சிஸ்டரோடு தான் போயிருக்கணும். அங்கே 3 நாள் ஃபாஸ்டிங் மீட்டிங்கு. அங்கே பெரிய அல்லேலூயா, பெரிய வல்லமை, அப்படியே அபிஷேகம் இறங்குது. இங்கேயே உனக்கு இறங்கணும்னா இங்கேயே இறங்காது. இங்கேயே நீ மனம் மாறணும்னா, இங்கேயே மனம் திரும்பணும்னா, இங்கேயே ஒருத்தர் நேசிக்கணும்னா, இங்கேயே நீங்கள் விட்டு கொடுக்குறன்னா எல்லாத்தையும் நம்ம வீட்லேயும் சரி. கடைசியில் தேடி வந்து என்ன செஞ்சான்? கண்டுபிடிச்சிட்டான். எத்தனை முறை சொன்னாலும் இது கேட்கல. தூக்கி என்ன செஞ்சிட்டாரு? கையில் தூக்கிட்டாரு. ஒரே நாத்தம். வீட்டில் வந்து அழகாக கழுவுனார். கழுவி க்ளீன் பண்ணோன்னு இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, என் மேய்ப்பன் என்ன எப்படி நேசிக்கிறாரு. அவர் நேசிக்கிறது மாத்திரம் இல்லை, பார்த்தாரு. நீ இப்படி அடிக்கடி போய்கிட்டே இருக்க, உனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணும்? 2 போட்டு காலை உடைச்சிட்டார். உடச்சி கட்டு போட்டு இப்போ நடக்க முடியாதுல்ல, தூக்கி சுமக்கிறார். தேவனுடைய சட்டத்திட்டம். இந்த மறை நீக்கும் சிலுவையானது அது கிருபை மாத்திரம் அல்ல, அது கீழ்ப்படியவில்லை என்றால் அது நமக்கு வசனமே நமக்கு தண்டனையாக மாறும், தண்டனையாக மாறிவிடும். எனவே இங்கு முதலாவது அங்கு இவருடைய மரணத்தை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது யாக்கோபுடைய யோவானுடைய மரணத்தை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையில கொதிக்கிற எண்ணெயில அவர் உள்ள போட்டாங்களாம். ஆனாலும் கர்த்தர் அவருக்கு ஜீவனை கொடுத்தார், உயிர் பிழைத்தார். பின்பு பத்மு தீவுக்கு கடத்தப்பட்டு அங்கே அவர் மரித்தார் என்று சொல்லி சரித்திரங்கள் விளம்புகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய காரியங்களிலே கடந்து வருகின்ற வரையிலே சட்டத்தினுடைய அடக்கல் முறையிலே யாக்கோபுடைய யோவானுடைய மரணமானது மறை நீக்கும் சிலுவையுடைய அனுபவத்திலே வெளிப்பட்டது. நமக்கு அதான் வெளிப்பட வேண்டும்.
அந்த சிலுவையினுடைய அனுபவத்தில் வெளிப்பட வேண்டும். தொடர்ந்து அந்த பகுதியில் நீங்க வாசிக்கின்ற வழியிலே இரண்டாவது இங்க ஒரு மனுஷனை பார்க்கணும். யாரு? யூத குருடன். இவன் யாருங்க? ஆமா, பிறந்ததிலிருந்து எந்த குடும்பத்தில் பிறந்தா? யூத குடும்பத்திலே நியாய பிரமாணங்களை நன்றாக அறிந்தவன். எலிக்குட்டி பிரிட்டானியா பிஸ்கெட் டப்பா தெரியுமா உங்களுக்கு? பிஸ்கெட் டப்பால எலிக்குட்டி இருந்துச்சு. அது சொல்றது நான் மேரி பிஸ்கெட். மோந்து பார்த்தா மேரி பிஸ்கெட் தான். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தது நான். ஆனால் அது எப்போது பிஸ்கெட் ஆகும்? மிஷினில் போய் மாட்டி ரிட்டர்ன் வர இடத்துல பிஸ்கெட்டாக வரும். உன்னுடைய வாழ்க்கை மறுரூபப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். நீ கிறிஸ்தவனாக அல்ல, மனவாட்டியாக விசுவாசியாக மாற்றப்பட வேண்டும். இந்த இடத்திலே இந்த யூத குருடனுக்கு பார்வையை கேட்கின்றான். அவன் சாதாரணமாக குருடனுக்கு ஒரு விசேஷத்தை குணங்கள் இருக்கும். அவங்க ஞாபக சக்தி, அவர்கள் பேச்சிலே, அவருடைய செயல்களிலே வித்தியாசமாக அவர்கள் செயல்படுவார்கள். எனவே இந்த யூத முறைமையின் பிரகாரமாக, நியாய பிரமாணத்தின் பிரகாரமாக வளர்க்கப்பட்டவன் தான் இந்த குருடன். பேருனா பர்திமேயு. அவனை ஹிஸ்டரியை கொடுக்குறாங்க. அவன் அப்பா யாரு, பிள்ளை யாரு. இங்க கூட சொல்றேன் பாருங்க, இன்னாருடைய மகன். நம்ம பரம்பரையா அந்த கோயிலை நான் உருவாக்கணும், கட்டணும். குட், வெல்கம். ஆனா என்ன இல்லை? பார்வை இல்லை. ரட்சிப்புக்கு ஏற்ற பார்வை வேண்டும் என்னுடைய பிள்ளைகள். ஆனால் அந்த பார்வையற்ற நம்மை தேடி ஆண்டவர் வருகின்றார். அல்லேலூயா. நம்ம தேடி போவானா? மற்றவங்க அவங்க தெய்வங்களை தேடி போவாங்க. ஆனால் என்னை தேடி இயேசு வந்தார். நம்மை தேடி வருகிறார். இந்த குருடனை தேடி வருகின்ற வழியிலே அவன் எப்படி கூப்பிடுறான்? யாரு? நசரேனாகிய இயேசு. அப்போ அந்த யூதனாக இருந்தபடினாலே நசரேயனாக மேசியா பிறப்பார். இந்த இயேசு தான் நசரேயன், இவர் தான் மேசியா, இவர் தான் கிறிஸ்து என்று நன்றாக அவனுக்குள்ளாக உலக பிரகாரமான பார்வை இல்லை என்றாலும் அவனுடைய ஆவிக்குரிய மனதளவிலே இவரை மேசியாவாக, இயேசுவாக சட்ட திட்டத்திலே, ஆவிக்குரிய சட்டத்திலே அவரை ஏற்றுக்கொண்டிருந்தபடினாலே அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவன் முதல்ல எப்படி சொல்றான்? இயேசுவே. ஐடி பண்றான். இயேசுவே. இயேசுன்னு யார் பேர் வச்சது? யார் பேர் வச்சது தெரியலீங்களா? தேவ தூதனே அங்கிருந்து சொல்றாரு, நானு உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவார். இல்லையா? லூக்கால வாசிக்கிறோம் இல்லையா மரியாதை? அப்ப உனக்கு எனக்கு எங்க யார் பேர் வச்சிருக்கு? அங்கிருந்தே பேர் வச்சுதான் வந்திருக்கீங்க. என் பேர் நல்லா இல்லைங்கன்னு சொல்லாதீங்க. நமக்கு பேர் அங்கிருந்தே ரிஜிஸ்டர் ஆகிட்டா கீழே வந்து உங்க வாயில, பேரண்ட்ஸ் வாயில வருது. நான் பேர் வச்சிருக்காங்க பையனுக்கு. பேரண்ட்ஸை குறை சொல்லாது. உனக்கு பேர் ஏற்கனவே அங்க வச்சாச்சு. இந்த இயேசுவே யாராவது ஐடி கொடுக்குறான். இயேசுவே. அப்புறம் என்ன சொல்றாரு? தாவீதின் குமாரனே. ஒண்ணு போலாமா? தாவீதின் குமாரனேனா பழைய ஏற்பாட்டில் போறான். தீர்க்கதரிசனங்களை சொல்றான். தடவி தடவி வாசித்து கேட்டு கேட்டு வசனத்தை உள்ள கொண்டு வந்து அதை பயிற்சி கொடுக்கின்றான். தாவீதின் குமாரனே எனக்கு mercy on me, எனக்கு இரங்கும். வசனத்தை தான் அவன் பேசுறான், வேற எதையும் பேசல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவற்றை கேட்கின்ற வேளையில, நாம் ஜெபிக்கின்ற வேளையில எத்தனை வசனங்களை நாம் பயன்படுத்துகிறோம். இதை கூட ஆண்டவரே, அதை கூட ஆண்டவரே, இதை பண்ண ஆண்டவரே, அதை பண்ண ஆண்டவரே, ஆமென், அவ்வளவுதான். ஆனால் இவனுடைய வாழ்க்கையிலே, இவன் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் குழுனா இல்லாதபடியினாலே ஆண்டவற்றை கேட்கின்ற வேளையில எப்படி கேட்கிறான்? இயேசுவே, இயேசுவே. அப்புறம் தாவீதின் குமாரனே. தேர்ட் சப்ஜெக்ட், எனக்கு mercy on me, எனக்கு இரங்கும். ஆமா. உடனே என்ன செய்யறாங்க ஜனங்களாம்? யார? ஆமா, அநேகர்னா யாரு? சபையார். திடீர்னு ரட்சிக்கப்பட்டாருப்பா.
XYZ AWBC இவங்க 4-5 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கு முன்னால் எப்படி இருந்தாங்க? இருந்தாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டவன்னா இப்போ இவங்களோட அன்பு தான், சந்தோஷம் தான், சமாதானம் தான், ஐக்கியம் தான். இப்போ யாருக்கு போறாங்க? அநேகருக்கு. என்னோட ஆயிப்போச்சு, என்ன ஆயிப்போச்சு? உடனே சரி அப்படியே நம்ம இருப்போம், அப்படியே அப்பதான் நம்ம ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் அவிசுவாச போதனை. அநேகர் அதட்டுகிறார்கள். அவன் என்ன செய்றான்? முன்னிலும். எப்படி? முன்னிலும் அதிகமாக. அதுதான் கர்த்தர் செய்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக நீ ஜெப நிலைமையிலே, சாட்சியின் ஜீவியத்திலே, அன்பிலே, விட்டு கொடுப்பதிலே, அரவணைப்பதிலே, மன்னிப்பதிலே, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதிலே நாம் கடந்து வருகின்ற வழியில ஆண்டவர் என்ன செஞ்சார்? அங்கே அவ்வளவுதான், ரெட் லைட் வந்துருச்சு, சிக்னல் போட்டாம. அவனுடைய வார்த்தை, அவனுடைய செய்கை, உன்னுடைய ஜெபங்கள் ஏன் கேட்கப்படவில்லை என்றால் உன்னுடைய வார்த்தையுடைய செய்கையிலே மாற்றம் இல்லை. மறைநூல் தருகிற சிலுவையின் வார்த்தையை அந்த சட்ட திட்டத்துக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். அவனுடைய வார்த்தை என் ஆண்டவரை அங்கேயே நிற்க வைத்து விட்டது. உன்னுடைய வார்த்தை, நீ என்ன கேட்கிறாயோ ஆண்டவர் அங்கேயே நின்று என்ன கேட்கிறாரு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். ஆண்டவர் தெரியும். அவனை முதல்ல கூப்பிடுறாரு. என்ன செய்யறாரு? சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான்? that is important. மேல் வஸ்திரத்தை எரிந்தான். எரிந்து விட்டு எழுந்து அவர்கிட்ட ஓடி வரணும். நம்ம என்ன செய்யறோம்? இது என் குணம், நானா விட்டு கொடுக்க மாட்டேன், அவன் வரட்டும், அவ வரட்டும், அவங்க கேட்கட்டும், நான் யாரு, என் பொசிஷன்னா, என் வயசுன்னா. தேவனுடைய பிள்ளையே, நீ அதெல்லாம் எரிந்து விடு. கூட எத்தனையோ நாளாயிரம் குளிச்சு அது கிழிஞ்சு போய் நாற்று அடிச்சு அதில் மோட்டை பூச்சி இருந்து இதுதான் போதிங்கன்னு படுத்துருந்துருப்பாங்க. முதலாவது அதை எரிந்து விடும்படியாய் ஆண்டவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. அதை எரிந்து விடு. என்னென்னலாம் உனக்கு பிரச்சனையா இருக்குதோ, எதெல்லாம் உன்னை அடக்குமுறை பண்ணுகிறதோ, எதெல்லாம் உன்னை மற்றவர்கள் சேர விடாமல் செய்கிறதோ, கிறிஸ்துவுக்கும் உனக்கும் அங்கு வித்தியாசத்தை உருவாக்குகிறதோ, அதெல்லாம் எரிந்து விடு. அவன் எரிந்து விட்டு ஆண்டவற்றிலே வருகின்ற வேளையிலே அங்கு என்ன ஏற்படுகிறது? ஆண்டவர் அடுத்துதான் கேட்கிறார், நான் உனக்கு ஆண்டவர் தெரியாதா? ஆனால் தான் சரி, அடுத்த ஸ்டெப்பு நம்ம வாயிலிருந்து வரும். அவன் என்ன கேட்கிறான்? எனக்கு பங்களா தாரும், எங்க வீட்டில் என்ன சேர்த்துக்க மாட்டேன்றாங்க, நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகணும், அப்படிலாம் கேட்கல. அவனுக்கு தேவையானது ஒன்று, நான். ஆண்டவர் என்ன செய்யறாரு? என்ன சொன்னாரு? போதும் போதும் போதும், அங்கே நில்லுங்க, போப்பா, உன் விசுவாசமா நீ ரட்சிக்கப்பட்டப்பா, பார்வை அடைவான்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் உன்னை. ஆமா, போகிறான், வீட்டுக்கு போன்ட்டாரு. அவன் வீட்டுக்கு போனா என்ன செஞ்சான்? இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அவர் சொன்னாரு, நீ வீட்டுக்கு போனாரு. இவன் என்ன செஞ்சான்? இயேசு. அதுதான் சட்டம், உலக பிரகாரமான சட்டம் வீட்டை காண்பிக்கிறது. ஆனால் மறைநூல் தருகிற சட்டம் சிலுவையை பின்பற்றும்படியாய் செய்கிறது. அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சட்ட திட்டங்கள், உலக பிரகாரமான சட்ட திட்டங்கள் நாம் பிடித்து கொண்டிருப்போம் என்றால் அது நாம் அவருடைய பக்கத்தில் உட்கார வேண்டும் என்று விரும்பினாலும் அது நமக்கு நன்மை பயக்காது. ஆனால் கிறிஸ்துவின் மறைநூலானது
சிலுவைக்கு நேராக வழிநடத்துகிற சட்டமாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. ஒரே கேள்வியை 2 பேரிடத்திலும் கேட்கிறார். ஒரே கேள்வியை தான் கேட்கிறாரு. 10:36, 10:51 ஒரே காரியத்தை சொல்கிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். 10:36 அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். 51 அதேதான், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். பாருங்க, இதே தான் கேட்கிறார் நம்மகிட்ட. நியாயப்பிரமாணத்திலே வளர்க்கப்பட்ட குருடன், சீஷர்கள் அவர்கள் விரும்பினது ஒன்று, ஆனால் கர்த்தர் கொடுத்தது வேறொன்று. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சட்டமானது சபைக்குள்ளாக, குடும்பத்திற்குள்ளாக, மறைநூல் வழியாக, சிலுவைக்கு நேராக நம்மை வழிநடத்துகின்ற வழியில நாம் அவருக்காக ஜீவனை கொடுக்கவும், அவருக்காக ஊழியம் செய்யவும் ஆயத்தப்படுவோம். குருடனுக்குள்ளாக இருந்த அந்த ஒரு விசுவாசம் அவனுக்கு ரட்சிப்பையும் அவனுக்கு பார்வையும் கொடுத்து இயேசுவுக்கு பின் வழி நடத்தது. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.